ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனுஷனோட வாழ்க்கை என்றைக்கு நல்லா இருந்திருக்கு? இதுக்கு இந்த ஆடு மாடாவை கூட பிறந்திருக்கலாம். ஏன்னா அதுங்க ஒரு கவலை கிடையாது. அதுங்களோட கவலை என்னன்னா, காலையில் கொண்டு போய் நம்மளை மேய்ப்பாங்களா, மேய்ச்ச பிறகு நம்ம திருப்பி நாய்க்கு எதுவும் நம்மளை துரத்தாமல் நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துருவோமா, அதோட கவலை தான். மனுஷனோட கவலை நிறையா இருக்குது, அதை சொல்ல முடியாது. ஆனால் நம்மளை மாரி கஷ்டப்படுறவங்களோட நிலமை நம்மளுக்கு தான் தெரியும். பாருங்கள், காலையில் ஏந்திரிக்கணும். காலையில் ஏந்திரிச்சோடனே டீயை குடிச்சிட்டு இந்த ஆடுங்க பூரா சேர்த்து புண்ணு இதை பூராத்தையும் நொன்றது எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி ஆட்டை ஓட்டிகிட்டு போகணும் மேய்க்கிறதுக்கு. ஓட்டிகிட்டு போயிட்டு இந்த பாருங்கள், மத்தியான சாப்பாடை கையிலே தூக்கிக்கிட்டு தெரியணும். மத்தியான சாப்பாடை கையிலே தூக்கிக்கிட்டு தெரிஞ்சு அதை இந்த ஆடோ எங்கேயாச்சும் மேயிற இடமா பார்த்து உட்காந்து சாப்பிடணும். நம்ம உட்காந்து சாப்பிடுவோன்னு பார்த்தா தான் அப்போ தான் அந்த ஆடு இன்னும் 2 வேகமாக நடக்கும். என்னடா இது பெரிய தலைவலின்னு நம்ம நினச்சோம்னு வச்சுங்களேன், அப்போ தான் பெரிய ஹைலைட்டே. நம்ம சோத்து வாளியை தூக்கிட்டு போகும்போதே 2 நாய் அங்கே ஆட்டுக்கு முன்னால் நிற்கும். என்னடா இந்த நாய் இப்படி நிற்கிதுன்னு பார்த்தோம்னா, சரி நின்றுட்டு போயிடும்னு பார்த்தா அப்போ தான் வேகமாக ஓடியாந்து துரத்தவுள்ள நம்ம சோத்தை போட்டுட்டு உடனே ஓடி போய் அதை போய் விரட்டணும். விரட்டிட்டு அப்புறம் மறுபடியும் விட்டுட்டு சாப்பிட்டோம்னா இந்த ஆடுவோ நிற்காது. இப்படிலாம் கஷ்டப்பட்டு வெயில் மழை தண்ணி எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டு இப்படிலாம் மேய்ச்சி 10 ரூபா சம்பாதிக்கணும். 10 ரூபா சம்பாதிக்கணும். இன்றைக்கி சொல்கிறேன், இது நம்ம சொந்த ஆடு கிடையாது. நம்ம சம்பளத்துக்கு கூலிக்கு மேய்க்கிறோம். கூலிக்கு மேய்க்கையிலே இவ்வளோ கஷ்டப்படுறோம். சொந்தமாக வச்சுருந்தோன்னு வச்சுங்களேன், நம்மளாலாம் முடியாது. இன்னும் முக்கால்வாசி பேர் இந்த ஆடே வேணான்னு பாதி பேர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த ஆடு மாடு வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் 1 ஆடு 2 ஆடு வச்சுருப்பாங்க. அதே பெரிய பாரமாக நினைப்பாங்க. ஆனால் இம்புட்ட ஆடையும் நம்ம பாரமாலாம் நினைக்கல. இதை நம்ம புள்ள மாரி நினச்சி இதை தினைக்கும் நம்ம கவனிச்சிக்கிட்டு இருக்கோம். கவனித்து இதை ரெடி பண்ணி இதை கொண்டுட்டு ஒரு இடத்துலையும் மேய்ச்சி இதில் பார்க்குறதுக்காட்டி பெரிய பாடுங்க. அப்புறம் நம்மளுக்கு மாரி கஷ்டப்படுறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அதிகமாக போட முடியலனாலும் ஏதோ ஒரு வீடியோ போடுறேன். ஏதோ கண்டென்ட் இல்லைனாலும் பார்த்துக்கங்க, தெரிஞ்சதை சொல்லுங்கள்.